இன்னொரு பிரார்த்தனை அண்ணலம் பெருமானார் சொல்லித் தருகிறார்கள் பாருங்கள். இந்த பிரார்த்தனையை மட்டும் நாம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு 4 விதமான சிறப்புகள் இருக்கிறது. இந்த பிரார்த்தனையை நாம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு 4 விதமான சிறப்புகளை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன பிரார்த்தனை அது? லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நீங்களும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அப்படியே சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த பிரார்த்தனையை ஃபீ யௌமி 100 மர்ரா, யார் ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லுவாரோ, யார் ஒரு நாளைக்கு 100 முறை இந்த திக்ரை செய்யக்கூடியவராக இருப்பாரோ, கானத் லஹு அத்ல அஷ்ரி ரிகாபின், அவருக்கு அன்றைய நாளிலே 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை அவருக்கு இருக்கிறது. 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை அவருக்கு கிடைக்கிறது. வ குதிபத் லஹு 100 ஹஸனா, மேலும் அவருக்கு இரண்டாவது விடயம், அவருக்கு 100 நன்மைகள், அவருடைய அந்தஸ்திலே 100 நன்மைகள் உயர்த்தப்படுகிறது. அவருடைய அந்தஸ்து 100 நன்மைகள் உயர்த்தப்படுகிறது. வ முஹியத் அன்ஹு 100 சய்யிஆ, அவருடைய கெட்ட செயல்களிலிருந்து 100 கெட்ட செயல்கள் அழிக்கப்படுகிறது. மேலும் அண்ணலம் பெருமானார் 4வது விடயத்தை சொன்னார்கள். வ கானத் லஹு ஹிர்ஸன் மினஷ் ஷைத்தானி யௌமஹு தாலிக், அன்றைய நாள் முழுவதும் அவர் ஷைத்தானின் தீண்டுதலை விட்டு பாதுகாப்பு பெற்றவராக இருக்கிறார் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்.